கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நிர்முக்தம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. இந்த நாளிலும் கூட இந்த கிரேஸ் டிவியின் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என் மேல் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சாலமோன் இவ்விதமாக சொல்லுகிறான். காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சாலமோன் தன்னுடைய ஜெபத்தில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ ஒரு மனிதன் இருட்டான இடத்துல தங்குகிறான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி யோசிப்போம் என்றால், மற்றவர்கள் தன்னை பார்க்கக்கூடாது, அவர்களுக்கு தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த மனிதர்கள் அந்த இருட்டிலே தங்குகிறதை விரும்புகிறார்கள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், காரிருளில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவனும் கூட ஒரு காரியத்திலே தன்னை மறைத்து கொண்ட தேவனாய் இருந்தார் என்பதை வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விதமான ஒரு சூழ்நிலையையும் ஏன் தன்னை மறைத்து கொண்டார் என்பதையும் குறித்து இந்த நாளிலும் கூட சற்று நேரம் தியானித்து இந்நாளின் செய்தியை நாம் நம்முடைய இதயத்துக்கு ஆதாரமாக வைத்து கொள்ளுவோம். தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவர்கள் நடக்கும்படியான சில கட்டளைகளை கொடுத்தால் அதை மனிதன் மீறிட்டான். அப்படி மீறினதினாலே அவன் பாவத்துக்குட்பட்ட பொழுது தேவன் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கக்கூடாதபடி அந்த இடத்திலிருந்து வெளியே துரத்தினார். அவர்களுக்கு சில சாபங்களும் அதனால் ஏற்பட்டது. அப்படி சாபம் கொடுக்கிற நேரத்தில் சர்ப்பம் மனுஷனை வஞ்சித்தபடினால சர்ப்பத்துக்கு அவர் சாபம் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி சர்ப்பத்துக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். அது சாபமாகவும் அதே நேரத்தில் மனுக்குலத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவும் அது இருந்ததை பார்க்கிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன். அவள் வித்து என்று அந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் மனுக்குலத்தை மீட்கும்படியாக தேவன் அவளின் வித்தாக ஒரு ஸ்திரீயினுடைய மகனாக இந்த உலகத்தில் பிறப்பார். அவர் பிறந்து பிசாசின் தலையை அந்த சிலுவையிலே நசுக்குவார், அவர் கால்களை நீ நசுக்குவாய் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆகவே மனுக்குலத்தை மீட்கும்படியாக தேவன் இந்த உலகத்தில் மேசியாவாக வரவேண்டியது ஒரு தான் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது என்று பின்னால் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார், எப்படி மேசியா அந்த உலகத்தில் வருவார் என்று சொல்லி. ஆதியாகமம் 12:3 தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, உன் ஜனத்தை இனத்தை விட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உனக்குள்ளாகவும் உன் சந்ததிக்குள்ளாகவும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே அவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாகவும் ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமனுடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் ஆபிரகாமனுடைய சந்ததி ஈசாக்கு, அதனுள்ளாக ஈசாக்கினால உலகம் முழுதும் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது அவருக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்றும் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 49:10 யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறான். அப்படி ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், யூதாவை குறித்து சொல்லும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லுகிறார். யாக்கோபின் மூலமாக மேசியா இவ்விதமாக தோன்றுவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது எண்ணாகமத்தில் பீலேயாமை அழைத்து பாலாக் என்ன சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்கிறான்.
சபிக்கும்படியாக சொல்லும் பொழுது அவன் அதை சபிக்கிறதுக்கு பதிலாக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல இவன் சொல்லுகிறான். என்னாகும் 24:17, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அதாவது மேசியாவாகிய கர்த்தர் யாக்கோபினுடைய சந்ததியிலே தோன்றுவார் என்பதை பீலேயாம் சொல்லுகிறத பார்க்கிறோம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அதிலேயே 11வது பார்க்கும்போது யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் என்ன பண்ணுவார்? இஸ்ரவேலை அரசாட்சி செய்வார். இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து மேசியா என்று ஒருத்தர் இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்ல கொண்டு வருகிறதே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது பின்னால் உலகத்தில் மேசியாவாக பிறக்கப் போகிற அவரை குறித்து தானே. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் மேசியாவாக வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்க வேண்டும், மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக பிசாசின் தலையை நசுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல். ஆகவே ஒரு கன்னிகையின் இடத்தில் பிறக்கிறவர் தான் இந்த உலகத்தில் பாவத்தை தீர்க்க வருகிறதான மேசியா என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். ஆகவே அந்த அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். அந்த அடையாளம் எவ்விதமாக நிறைவேறுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 6ஆம் மாதத்தில், இந்த ஏன் 6ஆம் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எலிசபெத்துக்கு தேவனுடைய கிருபையினாலே குழந்தை உற்பத்தியாக இருக்கிறது. 6 மாதம் கழித்து அந்த 6ஆம் மாதத்திலே கன்னிகையாகிய மரியாள் இடத்துல இந்த காபிரியேல் என்று தேவதூதன் வந்து சொல்லுகிறார். அவளை சந்திக்கிறார். அவளை பார்த்து சொல்கிறார், கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, 31ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி என்ன பண்ணுவ? ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூக்காவில் சொல்கிறார். அப்போது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன அந்த அடையாளம் இங்கே நிறைவேற ஆரம்பிக்கிறது. அங்கே அடையாளம் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, இங்கே அது நிறைவேறுதலாக இருக்கிறது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ. அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் எப்படி ஒரு கர்ப்பவதியாக முடியும்? புருஷனை அறியேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு உன்னிடத்தில் அவர் நிழலிடுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அவரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்க மரியாள் இடத்தில் சொல்லுகிறார். மரியாள் அதை விசுவாசித்து பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கிறாள். அப்போ மேசியா இந்த உலகத்தில் வருவதற்கான முதல் அடையாளம் ஒரு கன்னிகையின் மகனாக பிறப்பார். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் 21 வரையிலும். தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டாள் என்று சொன்ன யோசேப்பு என்ன சொல்கிறாரு? அவளை ரகசியமாக தள்ளிவிட மனதாக இருந்தார், பப்ளிசிட்டி பண்ணலை. அப்பொழுது அவருடைய கனவிலே கர்த்தர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, யோசேப்பே, நீ வந்து உன்னுடைய மனைவியாகிய கர்ப்ப பற்றி நீ ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது தேவனால் உண்டானது, ஆகவே நீ அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அவன் அவளை சேர்த்து கொண்டு, கடைசி வசனம் சொல்லுகிறது, அவளை அறியாமல் இருந்து, அதாவது மனைவின்றதுனால தன்னிடத்தில் அவளுக்கு உறவு கொள்ளலை, முதற்பேரான பிள்ளையை பெருமளவும் அவளை அறியாதிருந்து இயேசுவை பெற்றெடுத்தாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் அடையாளம் இவர் மேசியா இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதற்கு முதல் அடையாளம் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அடுத்தது மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மீகா 5:2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். இப்போ மேசியா இந்த உலகத்தில் பிறக்க போவதற்கான 2ஆம் அடையாளம், அவர் பெத்லகேமில் பிறக்கிறவராக இருக்கணும், கன்னியின் வயிற்றில் உற்பத்தியாவராக இருக்கணும். 2வது அவர் பெத்லகேமில் பிறக்கிறவராக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த சம்பவத்தில் யோசேப்பு நாசரேத்தை சேர்ந்தவர், கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருக்கிறார்.
அங்கே மரியாளும் அவரை திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, மேசியா எங்கே பிறக்கணும்? பெத்லகேமில் பிறக்கணும். கலிலேயா என்பது வேறு நாடு, யூதேயா என்பது வேறு நாடு. இந்த பெத்லகேம் யூதேயா நாட்டில் இருக்கிறது. அப்போ இது எப்படி அவர் நாசரேத்தில் இருக்கிறவர் பெத்லகேமில் எப்படி பிறக்க முடியும்? லூக்கா 2:1 வாசிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய அகஸ்திராயினால் கட்டளை பிறந்தது. குடிமதிப்பு இப்போலாம் சென்சஸ், நம்முடைய சென்சஸ் எடுக்கிற சென்சஸ் கணக்கு. அப்போ இப்போலாம் என்ன செய்வாங்க, எந்த ஊரில் நம்ம இருக்கிறோமோ அங்கே எடுத்துருவாங்க, சென்சஸ் அந்த இடத்துல எடுக்கப்படும். ஆனால் அகஸ்திராயன் என்ன சொல்கிறான், சென்சஸ் எடுக்கிற காலத்தில் யார் யார் அவருடைய சொந்த ஊரோ அந்த ஊருக்கு போகணும். 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் இருந்தபடியினாலே மரியாளுடனே எங்கே போனார்? பெத்லகேமுக்கு போனார். அவருடைய சொந்த ஊர், யோசேப்பினுடைய சொந்த ஊர் பெத்லகேம். ஆகவே அவர் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக பெத்லகேமுக்கு போனார். அங்கே அவர்கள் தங்கி இருக்கையில், 5வது வசனம் பின்னால் சொல்கிறது, அங்கே அவர்கள் தங்கி இருக்கையில் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது? பிரசவம் ஏற்பட்டது. பெத்லகேமில் மரியாள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தாள். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னாலே சுற்றி வைத்தார்கள். அப்போ 2வது தீர்க்க தரிசனம் ஒன்றாகி போச்சு, நிறைவேறிடுச்சு. கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்பதை சொன்னபடி மரியாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார்கள். அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று சொல்லுகிறபடி அந்த பெத்லகேமிலும் அவர் பிறந்தார். அந்நாட்களில் இருந்த மக்கள் தங்களுக்காக, தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக மேசியா வரணும் வரணும் வரணும்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காத்து கொண்டு இருந்தார்கள். சமாரிய ஸ்திரீடத்தில் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டு இருக்கும்போது நான் ஸ்திரீ சொல்கிறாங்க, மேசியா வரும்போது இதை எல்லாருக்கும் சொல்லுவார், அவர் எங்களுக்கு சொல்லுவார்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார். அப்போ பாருங்கள், சமாரிய ஸ்திரீ கூட சொல்கிறாங்க, மேசியா வரப்போகிறாரு, அவர் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவார், இந்த விதமான நன்மைகளை செய்வார் என்று எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் கூட பேசி கொண்டிருக்கிற நான் தான் அந்த மேசியா என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்து வந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் யாருக்காக காத்து கொண்டிருந்தார்கள்? மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ மேசியா தீர்க்கதரிசிகள் சொன்னபடி கன்னியின் வயிற்றில் உற்பத்தியாகி பிறந்துட்டார். தீர்க்கதரிசிகள் சொன்னபடி பெத்லகேமில் பிறந்தார். அப்படியானால் அந்த மேசியாவை அந்த மக்கள் அவர்களுக்கு கண்டு கொண்டார்களா? மேசியாவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்களா என்று பார்த்தால் மேசியாவை அவங்க என்ன பண்ணல? தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தெரிந்த 2 சீஷர்களை முதல்ல அவங்க பின்னால் போயிட்டாங்க. யோவான், பேதுரு, அவனுடைய சகோதரன் அந்திரேயா, யாக்கோபு, யோவானை தெரிந்து கொள்ள போகும்பொழுது ஒருத்தன் போயிட்டு என்ன பண்ணுறான், நாத்தான் வேலை வந்து பார்த்து சொல்கிறான், நாங்கள் யாரை கண்டு கொண்டோம்? மேசியாவை கண்டோம் என்று அவன் சொல்கிறான். நாத்தான் வேல்கிட்ட சொல்கிறான். அப்போ நாத்தான் வேல் அதற்கு பதில் சொல்கிறான். அடுத்த வசனம், அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்தில் இருந்து யாதோரும் நன்மையும் உண்டாக கூடுமோ? அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார், அப்படி தான் பிறக்கணும், அதுதான் மேசியாவினுடைய அடையாளம். ஆனால் அவர் மேசியாவினுடைய அடையாளமாக இல்லையே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்து ஏரோதுக்கு பயந்து எகிப்துக்கு கொஞ்ச நாள் போய் தங்கினாங்க. எகிப்திலிருந்து திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் நாசரேத் ஊரில் யோசேப்பினுடைய சொந்த ஊரில் வந்து தங்கிட்டாங்க. 3 வருஷம்தான் நாசரேத் ஊருக்கு வெளியே இருந்தார் இயேசு கிறிஸ்து. பிறகு தன்னுடைய 30வது வயது வரையிலும் தன் தகப்பனோடு கூட நாசரேத்திலிருந்து அங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்போ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை என்னவென்று சொன்னார்கள்? நசரேயன். என்னன்னு சொன்னாங்க? அவரை நசரேயன், அவர் நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் என்று தான் சொன்னாங்களே தவிர அவருடைய பெத்லகேமினுடைய பிறப்பு அவர்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு அது தெரியாது. அதனால தான் நாத்தான்வேல் கேட்குறாரு, நாசரேத்திலிருந்து ஏதேனும் ஒரு நன்மை உண்டாக கூடுமோ என்று கேட்டார்கள். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து செய்த செயலை பார்த்து அநேகர் சொல்கிறாங்க, இவர் அநேகரை குணப்படுத்துகிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார்,
முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள். ஆகவே இவருடைய செயலெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் யாராக இருக்க முடியும்? கிறிஸ்துவாக, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்துவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு சிலர் சொல்கிறாங்க, கிறிஸ்து எங்கிருந்து வரணும்? பெத்லகேமிலிருந்து வரணும். ஆனால் இவர் சொந்த ஊர் கலிலேயா. ஆகவே கலிலேயாவில் இருந்தால் வருவார். நாம் எதிர்பார்க்கிற இந்த கிறிஸ்து தாவீதின் ஊரிலும் பெத்லகேமில் இருந்து வந்திருக்க வேண்டுமே என்று சொன்னார்கள். அப்போ என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து பிறந்தது என்னமோ நாசரேத் தான். இவர் நாசரேத்தில் வசித்தபடினால இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இவர் நாசரேத்தை சேர்ந்தவர், இவர் கிறிஸ்துவாக இருக்க முடியாது என்று சொன்னார். அப்போ என்ன பண்ணுறாரு? தான் பெத்லகேமிலே பிறந்தேன் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? மறைத்து கொண்டார். தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவனாக இருந்தார். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நம்ம என்ன சொன்னோம்? இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் இடத்துல பிறந்தவர், அப்படி தான் இருக்கிறது. ஆனால் இங்கே உலகத்துக்கு அவர் என்னவென்று சொல்லப்படுகிறாரு? அவர் யோசேப்பின் குமாரன். ஏனென்றால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த திருமணத்துக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு பிறகு அவருக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஒரு முறை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இவனுடைய சகோதரியும் சகோதரிகளையும் நாம் அறிவோமே என்று சொல்கிறாங்க. அப்போ நிறைய பிள்ளைகள் யோசேப்புக்கு பிறந்திருக்கிறாங்க. அதே வரிசையில் தான் யாரையும் வச்சுட்டாங்க? இயேசு கிறிஸ்துவும் அந்த வரிசையில் சேர்ந்தவர், இவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் என்று சொன்னார்கள். அவர் கன்னியின் வயசில் பிறந்தது என்ன பண்ணி தெரியல. மற்றொரு வசனத்தையும் கூட வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை. அவர் செய்தி கொடுக்கிற செய்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க, இவர் யாருடைய குமாரன் அல்லவா? யோசேப்பின் குமாரன் அல்லவா? தாங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியாவுக்குரிய தன்மைகள் அவர்களுக்கு, அடையாளம் அவர்களுக்கு தெரியாது, மறைக்கப்பட்டு விட்டது. யோவான் 6:42. இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் இது உலகத்துக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அவரை பார்க்கிறவர்களாம் இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்பது தீர்க்கதரிசனம். அது நிறைவேறினாலும் கூட அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர் நாசரேத்து ஊரை சேர்ந்தவன் அல்லவா என்று நினைக்கிறார்கள். ஆகவே அவருடைய 2 அடையாளங்களும், கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்ற அடையாளமும், அல்லது அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று சொல்லக்கூடிய அடையாளமும் உலகத்துக்கு மறைந்து போய் வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்து தன்னை அவ்விதமாக காட்டிக்கொள்ளவில்லை. அதுதான் சொன்னேன். காரிருளில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னபடி தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவனாய் இருந்தார். இப்போ நான் சில கேள்விகளை நமக்கு முன்பாக வைத்து நமக்குள்ளாக சில பதிலை கேட்க விரும்புகிறேன். ஏன் தன்னை மேசியா என்று எல்லாருக்கும் காட்டல? விசேஷமாய் ஒரு சிலருக்கு தெரியும். இந்த சமாரிய ஸ்திரீ சொன்னாங்க, நான் உடனே நம்பிட்டாங்க. ஊரில் போய் மற்றவங்களுக்கு சொன்னாங்க, அவங்களும் நம்பிட்டாங்க. நாத்தான்வேலுக்கு சொன்னாங்க, நாத்தான்வேல் போய் பார்த்துட்டு, ஆமாம்பா நீ சொன்னது சரிதான், இவர் மேசியா என்று தெரிந்து கொண்டேன். ஒரு சிலருக்கு அவர் மேசியா என்று தெரியும். ஆனால் தெரிய வேண்டிய முக்கியமானவர்களுக்கு அவர் என்ன பண்ணல? தன்னை மேசியாக காட்டல. யார் அவர் யாருக்கு தன்னை மேசியாவாக காமிச்சிருக்கணும்? அந்த நாட்களில் இருந்த யூத மத தலைவர்களுக்கு அவர் என்ன பண்ணி காட்டிருக்கணும்? தன்னை ஒரு மேசியா, கன்னியின் வயிற்றில் தான் நான் பிறந்தவன், பெத்லகேமில் தான் பிறந்தவன் என்று அவருக்காக காத்திருந்தார்கள். அவர் வர வேண்டும், அவர் நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார்கள். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டார்? அவர் மறைச்சிட்டார். ஏன் மறைச்சிட்டார்? ஏன் தன்னை அவர்களுக்கு காண்பிக்காதபடி மறைத்து கொண்டிருந்தார்? அவர் தன்னை மேசியா என்று காட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு பிரதான ஆசாரியருக்கோ வேதபாரகருக்கோ பரிசேயருக்கோ தான் மேசியா என்று தன்னை காட்டியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஓ, நாம் எதிர்பார்த்திருந்த மேசியா வந்துட்டாரு என்று சொல்லி அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க? கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரை புகழ்ந்திருப்பார்கள், மத தலைவர்களாக ஏற்படுத்தியிருப்பார்கள், ராஜாவாக ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அதற்காக அவர் வரல. அவர் தன்னை மறைத்து கொண்டார். அவர் தன்னை மேசியா என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? அவர் மேலே குற்றம் பிடித்து, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக செய்கிறான்,
தான் தேவனிடத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறான். தேவன் எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறான். நான் அநேக காரியங்கள் தான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், தேவனுடையவன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான், தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறையிறதுக்கு அவர் என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. மேசியா என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். சரி, அடுத்த கேள்வி, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவரை சிலுவையில் அறைஞ்சு கொன்றிருக்க மாட்டாங்க, அவர் மரித்திருக்க மாட்டார், நமக்காக என்ன பண்ணியிருக்க மாட்டார்? நமக்காக ரத்தம் சிந்தி இருக்க மாட்டார். அவர் ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்படாமல் இருந்திருக்கும். இதுவரையிலும் பாவியாக இருந்திருப்போம். நம்ம பாவியாகவே இருந்தால் என்ன நடந்திருக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆகவே நாம் பாவத்திலேயே நிலைத்திருக்கிறபடினால நாம் எல்லாரும் எங்கே போய்கிட்டு இருப்போம்? மரித்த உடனே எல்லாரும் நரகத்துக்கு போய் கொண்டவர்களாக இருப்போம். ஆகவே தான் நாம் நரகத்துக்கு போகக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேவன் என்ன பண்ணார்? தான் மேசியா என்பதை என்ன பண்ணிட்டார்? உலகத்துக்கு மறைத்து கொண்டார். விசேஷமாக அந்நாளில் இருந்த ஆசாரியர்களுக்கும் வேதவாரர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் தன்னை மறைத்து கொண்டிருந்தார். அப்படி மறைத்து கொண்டபடியினால தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அந்த ரத்தம் சிந்த வேண்டுமானால் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அவர் தன்னை மறைத்து கொண்டபடினாலே பிரதான ஆசாரியர் மற்றவரும் அவருடைய சிலுவையில் அறைந்தார்கள். அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தினாலே நாம் அவருடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஏன் தன்னை மறைத்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரணம்தான், அவர் நம்மேல் வைத்திருந்த அன்பு தான் காரணம். அவர் நம்மேல் அன்பு செலுத்தினதுனால யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 அந்த ஆக்கியோன் விதமாக சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்மளில் வைத்த அன்பினால தான் தான் மேசியாக வந்திருந்தும் தன்னை மறைத்து கொண்டு சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நமக்காக மரித்தார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்தார். நாம் போக வேண்டிய நரகத்தை அவர் அனுபவித்தார். இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளையாக வாழும்படியாக கர்த்தர் சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, அந்த அன்பை நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு தேவன் நாம் அடைய வேண்டிய தண்டனை, நரக தண்டனை, நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் அனுபவித்தார். அந்த அன்பை நினைத்தவர்களாக இன்றைக்கு நாம் அவருக்கு நன்றியுடையவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் ராஜாதி ராஜனாயிருந்தும் தேவாதி தேவனாயிருந்தும் கூட இந்த உலகத்திலே மரணத்துக்கு பாத்திரவானாய் இல்லாதிருந்தும் கூட நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தபடியினாலே நமக்கு அதிலிருந்து பரிகாரம் தேடும்படியாக கர்த்தர் தன்னை மறைத்து கொண்டு சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் என்பதை உணர்ந்து நம்மை நேசித்தபடினாலே, நம்மிடத்தில் அவர் அன்பு செலுத்தினபடினாலே இதை நமக்கு செய்து கொடுத்தார் என்பதை உணர்ந்தவர்களாக நன்றியோடு வாழ்வோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பீர் என்றால், இந்த சந்தர்ப்பத்திலாவது நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக தியாக பலியாக வந்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதை அறிந்தவர்களாக அவரிடத்தில் வருவீர்கள் என்றால் நீங்களும் கூட அவரோடு கூட வாழும்படியான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பகல் நேரத்தில் தேவரீருடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தீங்க, நன்றி. இந்த உலகத்தில் மனுஷன் பாவத்தில் விழுந்தபொழுது அவனை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் பிசாசின் தலையை நசுக்குவேன் என்று சொன்னீங்க. மேசியாவாக இந்த உலகத்திலே அவதாரமும் செய்தீங்க. ஆனாலும் கூட தகப்பனே, மேசியா என்று உலகம் அறிந்திருந்தால் உம்மை போற்றி ராஜாவாக உயர்த்தி தங்களுக்குள்ளாக வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் தன்னை மேசியா என்பதை உலகத்துக்கு விசேஷமாய் மத தலைவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தாமல்
நீர் கர்த்தாவே உம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே ஆமா ஆண்டவரே, உம்மை சிலுவையில் அறைந்தார்கள் ஐயா. ஆமா ஆண்டவரே, அதன் மூலமாக கர்த்தாவே இயேசுவே எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். அந்த ரத்தம் சிந்தியதனாலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்களுக்காக நரக தண்டனை ஏற்றுக்கொண்டபடினாலே நாங்கள் நரகத்துக்கிலிருந்து தப்பித்தோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீர் உம்மோடு கூட வாழும்படியாக தகப்பனே எங்களை அழைத்து செல்ல வருகிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட எங்கள் வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. நீர் செய்த அந்த தியாகத்துக்காக, உம்மை மறைத்து நீர் செய்த அந்த தியாகத்துக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி உடையவர்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.